வணக்கம் விகாஸ். தோல்வியின் செல்லப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவரை பற்றி தான் பார்க்க போறோம். அவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். அவர் இரண்டாவதாக பிறந்து வளர்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய தாய் மிகவும் ஜெபிக்கக்கூடியவராகவும், வேதம் வாசிக்கக்கூடியவராகவும் இருந்தார். அவர் மிகவும் பக்தியிலே மிகவும் வைராக்கியம் உள்ளவராய் இருந்தார். அப்படி இருக்கிறதுனால் அவருடைய பிள்ளையை மிகவும் சிறப்பாக, நுணுக்கமுள்ளவராக வளர்த்துக் கொண்டிருந்தார். அவர் போது தன்னுடைய குழந்தையின் தலையில் கையில் வைத்து அவர் தினமும் ஜெபிப்பார். தன்னுடைய குழந்தை வருங்காலத்தில் ஒரு நல்ல சிறந்த ஒரு குடிமகனாகவும், சிறந்த ஒரு தலைவனாகவும் வர வேண்டும் என்று அவருடைய தாய் தினமும் அவர் அவர் தலையில் கை வைத்து உருக்கமாக ஜெபித்து கொண்டிருந்தார். இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறதுனால் அவருடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் சிறு வயதிலிருந்து காணப்பட்டது. மிகவும் படிப்பிலே புத்திசாலித்தனமாகவும், மிகவும் கூர்மை உள்ளவராக வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தன்னுடைய தாய் அந்த மகன் 9 வயதிலே தன்னுடைய தாய் இறந்து விட்டார். அவர் இறந்தவுடன் அவருக்கு மிகவும் அவரை சரி பண்ண முடியாத அளவுக்கு அவர் சோகத்திலே ஆழ்ந்து கொண்டிருந்த போது தன்னுடைய தந்தை இரண்டாவது திருமணத்தை செய்து கொண்டார். அந்த இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட அஹ், அந்த தாய் அந்த மகனை மிகவும் சிறப்பாக, மிகவும் அன்பாக, பாசமாக, மிகவும் தன்னுடைய தந்தை கவனிப்பாரோ அதை விட அதிகமான பாசத்தை காட்டி அவர் வளர்த்தார். அவருக்கு பிடித்ததை எல்லாம் செய்தார். அவர் பிடித்ததை எல்லாம் செய்து அவரை மிகவும் சந்தோஷப்படுத்திக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்தது அவருக்கு படிப்பு. அந்த படிப்பு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரிடத்திலே மிகவும் வறுமையாயிருந்ததனால் அவர்கள் புத்தகம் வாங்கி கொடுக்கும் அளவுக்கு அவருடைய குடும்பத்திலே ஒரு சூழ்நிலை மோசமாக இருந்ததினால் மற்றவரிடத்திலே போய் அவர் அந்த புத்தகத்தை வாங்கி தன்னுடைய மகனுக்கு படிக்க கொடுத்தார். அவர் மகன் மிகவும் சிறப்பாய் படித்தார். அவர் படிப்பிலே மிகவும் கெட்டிக்காரராக இருந்தார். மிகவும் கூர்மை புத்தி உள்ளவராக இருந்ததினால் அவர் மிகவும் சிறப்பானவராய் படித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் மல்யுத்தம் கற்றுக்கொண்டு அவர் மல்யுத்தத்திலே மிகவும் சிறப்பான ஒரு மல்யுத்த வீரராய் காணப்பட்டார். அவர் திடீரென்று ஒரு பிசினஸ் ஆரம்பித்தார். அந்த பிசினஸ்ல அவரால் சிறப்பாக நடத்த முடியாத காரணத்தினால் அவர் தோல்வியை சந்திச்சார். பிசினஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர் அதை பத்தி கவலைப்படாம மறுபடியும் வேற ஒரு குமாஸ்தா வேலைக்கு சேர்ந்தார். குமாஸ்தா வேலையில ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை செய்து அவர் திரும்ப அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டார். அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அவர் திருமண வாழ்க்கை சிறப்பாக தான் நடந்தது. அவர் மறுபடியும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் அவர் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு திரும்பவும் அவர் படித்தார். அந்த காலத்துல ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் சாதாரணமா அவர் தன்னைத்தானே படிச்சு தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிற அந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவர் படித்து அவர் வக்கீலாய் மாறினார். வக்கீலாய் மாறி பல ஆண்டுகள் அவர் அந்த வக்கீல் தொழிலை சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். திடீரென்று அவருக்கு ஒரு சில யோசனைகள் தோன்றியது. நாம் இந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்குள்ளாக இருக்கிறவங்க நம்ம இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் மனதிலே தோன்றியதால் அவர் திடீரென்று அரசியலுக்குள்ள ஒரு லோக்கல் எலெக்ஷன்ல ஜெயிச்சார். அவர் லோக்கல் எலெக்ஷன்ல ஜெயிச்சு அவர் மிகவும் சிறப்பான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரை ஜனாதிபதி தேர்தலில் நிற்க வேண்டும் என்று அவர் கூட இருந்தவர்கள் எல்லோரும் ஆசைப்பட்டார்கள். அதனால் அவர் ஆசைப்பட்டதினால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்த போது அவர் திரும்பவும் ஜனாதிபதி தேர்தலுக்கு அதற்கு முன்னதாக இருக்கிற பல தேர்தல்களை அவர் போட்டியிட்டார். ஆனால் அது பல தேர்தல்களை போட்டியிட்டும் அவர் பல தோல்விகளை சந்தித்தார். கடைசி அவர் தோல்வி தேர்தலின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிடும் பொழுது 8 முறை அவர் தோல்வியை சந்தித்தார். பிறகு இவர் என்ன செய்ய வேண்டும் என்று இவருக்கு தோன்றவில்லை. இனி தேர்தலை விட்டு நாம் விலகி விடலாம் என்று நினைக்கும் பொழுது இவருக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்திலே ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது. உங்களுடைய முகம், நீங்கள் 6 அடி 8 அங்குலம் 6 அடி 4 அங்குலம் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய உயரத்துக்கு ஏற்ற இந்த கம்பீரம் இல்லை. அதனால் உங்களுடைய கம்பீரத்திற்கு உங்களுடைய முகத்திலே ஒரு தாடி நீங்கள் வைத்தால் உங்களுடைய முகம் மிகவும் உங்களுடைய உருவத்திற்கு முகம் கம்பீரமாக இருக்கிறது அவர்கள் சொன்னார்கள். உடனே அந்த கடிதத்திலே சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை அவர் உள்வாங்கிக் கொண்டு அதே போல அவர் தாடியை வளர்த்தார். தாடி வளர்த்தவுடன் அவர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற பின்னர் அந்த கடிதத்தை அனுப்பியது யார் என்று அவர் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது ஒரு 11 வயசு ஒரு குழந்தை ஒரு 11 வயசு ஒரு குழந்தை அவருக்கு அந்த கடிதத்தை அனுப்பியதாம். அவர் திரும்ப அவர் விசிட் போகும்போது அந்த குழந்தையை கூப்பிட்டு இந்த குழந்தையால் தான் நான் வெற்றி பெற்றேன் என்று அந்த குழந்தையை கூப்பிட்டு பாராட்டி அந்த குழந்தைக்கு பரிசுகளை கொடுத்தாராம். இப்படி அவர் ஒரு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் தன்னுடைய எதிரிகளே தன்னுடைய ஆலோசனை கொடுத்தாலும் அவர் அதை சரியா தவறா என்று பார்க்கும் அளவிற்கு அவர் மிகவும் புத்திசாலித்தனமாக கூர்மை காணப்பட்டார். அவர் இப்படி காணப்பட்டதினால் அந்த நாட்டிலே இவருக்கு மிகவும் சிறப்பு அதிகமாய் காணப்பட்டது. எல்லோருக்கும் பிடிக்கிற எல்லோரும் விரும்புகிற தலைவராய் இவர் மாறினார். இவர் எல்லோரும் விரும்புகிற தலைவராய் மாறினதனால் லோக்கல்ல ஒரு குறிப்பிட்ட
போர் நடந்தது. அந்த போரை அவர் சமாளித்து அந்த போரை சரி செய்து அவர் மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கும்போது இவர் 15 வயதிலே காணப்பட்ட அந்த ஒரு அடிமை முறை என்று ஒரு ஒரு முறை காணப்பட்டது. அதாவது ஒருத்தரை விலைக்கு வாங்கி கொண்டு அவர்களை அடிமையாக வைத்து நடத்துவது, இப்படி என்று மிகவும் கொடுமைப்படுத்துவது என்று மிக மோசமான ஒரு சூழ்நிலையை இவர் ஜனாதிபதியாய் மாறினவுடன் அந்த அடிமைத்தனம் முறையை சுத்தமாக ஒழித்துவிட்டு அவர் சிறப்பாக அந்த நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்படி சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாடகத்திற்காக தன்னுடைய குடும்பத்தோடு செல்லும் பொழுது அந்த நாடகத்திலே ஆக்டிங் பண்ணி கொண்டிருந்த ஒரு நபர் இவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டார்கள். இவர் அந்த இடத்துல அடுத்த இன்னொரு தலைவரை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த தலைவர் இந்தியாவுக்கு 17 முறை அவர் தன்னுடைய இந்தியாவில் படையெடுத்து வந்தார். இந்த 17 முறையும் அவர் தோற்கவே இல்லை. அவர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று இந்தியாவில் உள்ள செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றார். அந்த தலைவர் 16 முறை தோற்று 17வது முறை தான் ஜெயித்தான் என்று அவர் வரலாற்று கூறுகள் சில தவறான பதிவுகளை கொடுக்கிறார்கள். ஆனால் அது தவறு. இவர் 17 முறை இந்தியாவில் படையெடுத்து இந்தியாவில் இருக்கிற செல்வங்களை கொள்ளையடித்து சென்றார். இவர் இந்தியாவில் படையெடுத்தது தோல்வியே கிடையாது, வெற்றிதான். 17 முறையும் வெற்றிதான். பார்த்தோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பாய்.